ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் யாகசாலை பூஜைகள் கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. வருகின்ற 20ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதையொட்டி கோவில் நிர்வாகத்தினர் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே நிலத்தில் கிடந்த வெடிபொருள் வெடித்ததில் அந்த வழியாக சென்ற பள்ளி மாணவன் படுகாயமடைந்தான். நிலத்தில் இருந்த பாறைகளை தகர்ப்பதற்காக அண்மையில் வைக்கப்பட்ட வெடிபொருள் செயலிழந்து தற்போது திடீரென வெடித்ததாக கூறப்படுகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழப்பெண்ணாத்தூர் அருகே மின்சாரம் தாக்கி தந்தை மகன் ஆகியோர் பரிதாபமாக பலியாகினர். பயிருக்கு உரம் போடச் சென்ற கிருஷ்ணமூர்த்தி விளைநிலத்தில் அருந்து கிடந்த மின்கம்பியை மிதித்ததாக கூறப்படுகிறது. கிருஷ்ணமூர்த்தியை காப்பாற்ற முயன்று தந்தை சுப்பிரமணியம் பரிதாபமாக உயிரிழந்தார். ராமநாதபுரம் அருகே அடுத்தடுத்த சாலை விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்தனர். சூரங்காட்டு வலசை பகுதிக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த நாகராஜ், முனீஸ்வரன் ஆகியோர் வேனில் மோதி பலியாகினர். இதேபோல் தேவிப்பட்டினம் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று காரின் மீது மோதி விபத்துக்குள்ளானதில் ராஜா மற்றும் அர்ஜுனன் எனும் இருவர் உயிரிழந்தனர். கோப்பேரி மட்டத்தில் நிகழ்ந்த மற்றொரு விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர்.